to Smart and Easy Mathematics. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது Chapter 3ல Algebra 10th Standard Chapter 3ல Algebra Exercise 3.1 அதில் பார்க்க போகிறோம். First sum. Solve the following system of linear equation in 3 variables. அதில் வந்து பார்த்தீங்கன்னா second sum பார்க்க போகிறோம். Second Roman number அதை பார்க்க அந்த sum பார்க்க போகிறோம். 1 by x minus 2 by y plus 4 is equal to 0. 1 by y minus 1 by z plus 1 is equal to 0. 2 by z plus 3 by x is equal to 14. அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்னன்னா 1 by x 1 by y அது வந்து a b c அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சொல்யூஷன் என்னன்னா 1 by x is equal to a. Let 1 by x is equal to a. 1 by y வந்து b. 1 by c 1 by z வந்து c. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொடுத்துருக்க given ஈக்குவேஷன்ஸ், அந்த given ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். given equations b எப்படி மாற்ற போகிறோம்னா 1 by x வந்து aன்னு எடுத்துக்கிறோம். 1 by x வந்து aன்னு எடுத்துக்கிறோம். a மைனஸ் இந்த 2 அப்படியே வச்சுட்டு 1 by y அப்போ என்ன வரும் மைனஸ் 2b ப்ளஸ் 4 is equal to 0. வந்து அந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றுறோம்னா a மைனஸ் 2b is equal to minus 4. இது equation number 1 வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த இது b minus c plus 1 equal to 0. அது எப்படி மாறுது b minus c equal to minus 1. இது equation number 2 வச்சுக்கிறோம். அடுத்தது 2c plus 3a equal to 14. 2c plus 3a equal to 14. இது equation number 3 வச்சுக்கிறோம். இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸாக எடுக்கணும். எந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிறோம்னா 1 and 2 எடுக்கிறோம். ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவேஷன் 1 and 2 எடுக்கிறோம். அப்போ என்ன எடுக்கிறோம் a மைனஸ் 2b is equal to மைனஸ் 4. a ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்குங்க. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து b கேன்சல் பண்ணணுமோ அது a மைனஸ் 2b c ஏன்னா செகண்ட் இதில் c இருக்குது அதனால் கேப் விட்டுருங்க ஈக்குவல் டு மைனஸ் 4. இங்கே வந்து b இருக்குது, இங்கே வந்து 2b இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் 2 into 2 implies இங்கே வந்து a டேர்ம் இல்லை, அதனால் a டேர்மை காலியாக விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ப்ளஸ் இங்கே முன்னாடி வந்து ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். 2b மைனஸ் 2c இந்த கேப் விட்டுருக்கோம் பார்த்துருக்கீங்களா, இந்த கேப் வந்து சியோட கேப்பு, அதனால் அந்த கேப்பில் வந்து கீழே எழுதிக்கிங்க இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 2b ப்ளஸ் 2b இதை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து என்ன வரும் a. அடுத்தது மைனஸ் 2c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 4ம் ஈக்குவேஷன் 3யும் எடுக்க போகிறோம். ஈக்குவேஷன் 3 and 4. 3 என்னது
3 ஃபஸ்ட்டு ஏ டேர்ம் எழுதிக்கலாம் 3a ப்ளஸ் 2c இஸ் ஈக்குவல் டு 14 இது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் 2c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 இதில் ப்ளஸ் 2c இருக்குது இங்கே மைனஸ் 2c இருக்குது அதனால் இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு என்ன வரும் 4a வருது 4a is equal to 8 மைனஸ் பண்ணோம்னா அப்போ a is equal to 8 by 4 equal to 2 நம்மளுக்கு இப்போ a என்னன்னு தெரியுது a is equal to 2 இதை வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா a is equal to இப்போ a is equal to 2 அது வந்து ஈக்குவேஷன் a is equal to 2 in ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சப்ஸ்டியூட் we get என்ன வரும் ஈக்குவேஷன் 1 வந்து என்னது a minus 2b equal to minus 4 இதில் வந்து aவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 2 minus 2b is equal to minus 4 இந்த 2 வந்து இந்த சைட் போகும் அப்போ மைனஸ் 2b ஈக்குவல் டு minus 4 minus 2 minus 2b equal to minus 6 minus minus cancel பண்ணிட்டீங்கன்னா b is equal to 6 by 2 is equal to 3 அப்போ b எவ்வளவு b is equal to 3 இந்த இப்போ வந்து b கண்டுபிடிச்சாச்சுங்களா a கண்டுபிடிச்சாச்சு b கண்டுபிடிச்சாச்சு இப்போ b substitute b is equal to 3 in equation 2 equation 2ல வந்து substitute பண்ணுறோம் equation 2 என்னது b minus c is equal to minus 1 இதுதான் equation 2 இதில் substitute பண்ணுறோம் அப்போ 3 minus c is equal to minus 1 implies minus c is equal to minus 1 இது இந்த பக்கம் போகுமா அப்போ minus 3 மாறும் so minus c is equal to minus 4 negative sign cancel ஆயிடுச்சுன்னா c is equal to 4 இப்போ நம்மளுக்கு a என்னன்னு தெரியும் b என்னன்னு தெரியும் c என்னன்னு தெரியும் a is equal to 1 by x is equal to 2 that implies x is equal to 1 by 2 b is equal to 1 by y equal to 3 அது என்னாகும் y is equal to 1 by 3 அதே மாதிரி c is equal to 1 by z equal to 4 வருமா அப்போ z என்ன வரும் 1 by 4 therefore x is equal to 1 by 2 y is equal to 1 by 3 z is equal to 1 by 4 அவ்வளோதான். Thank you.